புதுக்கோட்டை அருகே கண்டெடுத்தான்பட்டியில் உள்ள ஸ்ரீ செங்காட்டு பெரிய கருப்பசாமி கோவிலில் 15ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்களும் மேலும் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் திருவிழாவில் பங்கேற்றனர். திருவிழாவில் கோவில் பூசாரி துரை 10 அடி உயரமுள்ள குதிரை சிலையின் மேல் அமர்ந்து கொண்டும் 5 அடி நீளமுள்ள 3 அருவாள் மேல் ஏறி நின்று கொண்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வந்துள்ள பக்தர்களை ஒவ்வொரு ஊராக கூறி பக்தர்களை அழைத்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். மேலும் கேன்சர் வைத்தியம் உள்ளவர்கள் என்று கூறியும் மது பழக்கம் உள்ளவர்கள் என்று கூறியும் பக்தர்களை அழைத்து கேன்சர் மற்றும் மது பழக்கத்தை உடனடியாக நீக்குவதற்கு கோவில் பூசாரி துரை எலுமிச்சை பழம் மற்றும் விபூதியை பக்தர்களுக்கு வழங்கி பக்தர்களை அனுப்பி வைத்தார். 15ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம், கேரளா நடனம் என ஆட்டம் பாட்டத்துடன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதிக்குட்பட்ட பொன்னமராவதி அருகே உள்ள கண்டெடுத்தான்பட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ செங்காட்டு பெரிய கருப்பசாமி ஆலயம் இருந்து வருகிறது. இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் வியாழன், வெள்ளி, சனி, அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் கோவிலில் கோவில் பூசாரி துரை பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வது வழக்கம். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் வருவார்கள். அதேபோல் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அருள்வாக்கு சித்தர் துரையிடம் அருள்வாக்கை பெற்றுக் கொண்டும் தங்களுடைய குறைகளை அவரிடம் தெரிவித்தும் அருள்வாக்கு சித்தர் துரையிடமிருந்து பிரசாதங்களை வாங்கி செல்வார்கள். தங்கள் நினைத்த காரியம் நிறைவேற்றினால் கோவிலுக்கு ஆடுகள் மற்றும் காணிக்கைகளை கொண்டு வந்து கோவில் பூசாரியிடம் வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த பல வருடங்களாக ஆடி அமாவாசையை முன்னிட்டு விமர்சையாக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் நேற்று 15ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோவில் பூசாரி துரை தலையில் கிரீடங்கள் வைத்து மாலைகள் அணிவித்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கோவிலுக்கு ஆட்டம் பாட்டத்துடன் குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட செண்டை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். இதில் பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் வேல் குத்தியும் ஊர்வலமாக வந்தனர். மேலும் கோவில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக வந்த கோவில் பூசாரி துரை கோவில் திடலில் மாலை மற்றும் கிரீடத்துடன் உள்ளே வந்து கோவில் வளாகத்தில் உள்ள 10 அடிக்கு மேல் உள்ள குதிரை சிலை மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு அருள்வாக்கை வழங்கினார். மேலும் இந்த வருடம் என்னென்ன மாதிரியான வெள்ள பாதிப்புகள் ஏற்படும், மழை எவ்வளவு பெய்யும், வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் குதிரை மேல் அமர்ந்து கொண்டு அருள்வாக்கு கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் கோவிலின் முன்பு 5 அடி நீளமுள்ள 3 அருவாள்கள் மேல் ஏறி நின்று கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்துள்ள பக்தர்களை என்னென்ன குறைக்காக பக்தர்கள் வந்துள்ளார்கள் என்பது குறித்து தானாகவே ஒவ்வொரு ஊராக கூறி அங்கிருந்து வந்த பக்தர்களை அழைத்து அவர்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்காக குறைகளை கேட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் என ஒவ்வொரு ஊராக அழைத்து குடும்ப பிரச்சனை, பட்டா பிரச்சனை, நிலப்பிரச்சனை மற்றும் பக்தர்கள் கேன்சர் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இருக்கிறார்களா என கூறி அவர்களையும் அழைத்து உங்களுடைய நோய் வெகு விரைவில் தீரும் என்று கூறி அவர்களுக்கு திருநீர் மற்றும் எலுமிச்சம் பழத்தை கொடுத்து அனுப்புகிறார். உங்களுடைய பிரச்சனை தீர்ந்தால் கருப்பருக்கு என்ன செய்வீர்கள் என்றும் பக்தர்களிடம் கேட்டு அனுப்பி வைக்கிறார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆடி அமாவாசை திருவிழாவில் கலந்து கொண்டார்கள். அருள்வாக்கு சித்தர் துரைக்கு மாலைகள் அணிவித்து ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர். மேலும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதால் கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவதாக ஆடுகள், அரிசி, வாழைப்பழம், புடைவை உள்ளிட்ட பல்வேறு வகையான காணிக்கைகளை கோவில் பூசாரி துரையிடம் வழங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர். இந்த ஆடி அமாவாசை திருவிழாவில் மதங்களை கடந்து இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என அனைவரும் கலந்து கொண்டு கோவில் வழிபாட்டுக்கு சென்றனர். மேலும் நாங்கள் நினைத்த காரியம் நடைபெறுவதால் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு இந்த கருப்பசாமி கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றோம். எங்களுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகிறது என்ற நம்பிக்கையுடன் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்று நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த பூலோகத்தில் வந்து தர்மத்துக்காக வந்து அந்த மந்திர உச்சியில் அனைத்தையுமே அழைக்கிறேன். இதுல வந்து வீடு மன கட்டுமான சம்பந்தமா வச்சு அதுல வந்து குடும்பத்துல ஒரே கஷ்டமா இருக்குன்னு வச்சு யாரு குடும்பம் கஷ்டமான நிலை இருக்குன்னு சொல்றியா?